Good afternoon, viewers. So this is yet another Facebook live grievance redressal program. So I welcome you to all. Now, P. Sendil Kumar, Regional PF Commissioner and Head of Office of Regional Office Tambaram. உங்களை இந்த ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் மூலமாக குறைகளை நிவர்த்தி செய்யும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இதற்கு முன்னால் நடந்த இந்த 6-7 மாதங்களாக இந்த நிகழ்வு தொடர்ந்து வாரம் ஒரு முறையோ அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதன் மூலமாக இபிஎஃப் மெம்பர்ஸ், எம்ப்ளாயர், பென்ஷனர்ஸ் அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கான முயற்சியாக இது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக குறைகளை தெரிவித்து உங்களுடைய அத்தனை குறைகளும் பதிவு செஞ்சு குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறோம். மிக பெரும்பான்மையான குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. தீர்வுகள் கொடுக்கப்பட்டு அது மெம்பர் திருப்தி அளிக்கும் வகையில் அதை நாங்கள் அந்த தீர்வுகளை கொடுத்துருக்குறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய குறைகள் இருக்கக்கூடிய இபிஎஃப் மெம்பர்ஸ் ஆகட்டும், எம்ப்ளாயர் ஆகட்டும், பென்ஷனர்ஸ் ஆகட்டும், அல்லது இபிஎஃப்ல கவரேஜே என்ன பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு யாராவது ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், இந்த குறைகள்லாம் உங்களுக்கு தாம்பரம் அலுவலகத்தை நோக்கி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மெசேஜஸில் கமெண்ட் செக்ஷனில் அந்த குறைகளை நீங்கள் பதிவு செய்யலாம். தமிழ்லையும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, ரெண்டுலேயுமே நீங்கள் பதிவு செய்யலாம். பதில் பொதுவாக தமிழில் தான் நான் கொடுக்க போகிறேன். தமிழ் தெரியாதவங்க யாராவது ஆங்கிலத்தில் அந்த குறைகளை தெரிவித்து ஆங்கிலத்தில் தான் பதில் வேணும் அப்படின்னா தென் ஆங்கிலத்தில் பதில் கிடைக்கும். So if anybody who comes and posts his grievances to the Tambaram office, then reply will be given in English. Otherwise, the program will generally go on in the local regional language, that is Tamil. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மெம்பராக இருந்துச்சு அப்படின்னா நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கள். ஆர்கனைசேஷனில் மெம்பர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட கிளைம் ரிசீவ் பண்ணதில் இருந்து 7 நாட்களுக்குள்ளே கம்பல்சரியாக செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்திருக்கிற உத்தரவு. ஸோ அப்படி இருக்கிற போது எங்களுக்கு தெரிய வந்து, அதாவது ஒரு மெம்பர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வந்தால் எங்களால் வேகமாக அவங்களுடைய பெனிஃபிஷரிஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான பெனிஃபிட்டை டிஸ்பர்ஸ் பண்ண முடியும். அந்த மெம்பரை உயிரோடு இருக்கிற காலத்தில் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தா. ஸோ அதனால் நீங்கள் மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள், ஆதார் வெரிஃபை ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கங்க, உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்கள். நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுல டெக்னிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு இடையில ஃபார்ம் 2ன்னு சொல்கிறோம், அதாவது நாமினேஷன் வர்றதுக்கு முன்னால் பேப்பர் வடிவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம் 2, அந்த ஃபார்ம் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எம்ப்ளாயர்கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. எம்ப்ளாயர் சப்மிட் பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். அதாவது நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுல டெக்னிக்கல் இஷ்யூஸ் தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 2 சப்மிட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கிங்க. எம்ப்ளாயரும் அதே தான். மெம்பர்ஸ்கிட்ட ஃபார்ம் 2 வாங்கினீங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக பிஎஃப் ஆஃபீஸில் அதை சப்மிட் பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ட்ராப் பாக்ஸில் கொடுத்துட்டு ட்ராப் பண்ண சொல்கிறாங்க, அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ட்ராப் பாக்ஸில் நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே ஒரு அந்த ஃபார்வர்டிங் லெட்டரை இமெயில் பண்ணி கன்ஃபர்மேஷன் இமெயிலில் கேளுங்க. இது ஆக்சுவலாக ஆஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்களேன்ட்டு. தட் வில் பி அ கன்ஃபர்மேஷன் ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஏன்னா மெம்பர்
இ நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது வந்து ஆன்லைனுங்கிறதுனால சிஸ்டம் ரெக்கார்ட் பண்ணிடும் ஒரு டேட்டு டைம் இதெல்லாம். ஃபிசிக்கலாக கொடுக்குற போது அவர் ஃபைல் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது வந்து எம்ப்ளாயர் ரிசீவ் பண்ண டேட்டில் தான் அவர் ஃபைல் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது. எம்ப்ளாயர் ரிசீவ் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அவர் மெம்பர் வந்து ஃபார்ம் 2 ஃபைல் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ எம்ப்ளாயர் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இ நாமினேஷன் போர்ட்டல் வந்து ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே ஃபைல் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது தாம்பரம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் இபிஎஃப்ஓ ஆர்ஓ தாம்பரம்ங்கிற அந்த ஃபேஸ்புக் பேஜில் மெம்பருக்கு தேவையான கைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். மெம்பர்ஸ்க்கான கைட்னா ஜென்ரல் கைட்ஸ் எல்லாம். இப்போ யூஎன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறது, கேஓசி அப்லோட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறது எப்படி, கிளைம் எப்படி ஃபைல் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓட காமன் ஃபேஸ்புக் பேஜ்லேயே இந்த மாதிரி நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க. அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதை தாண்டி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, பழைய மொபைல் நம்பர் எங்கிட்ட இல்லை, ஃபாதர் நேம் சேஞ்சுக்கு என்ன பண்ணுறது, எரோனிஸாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஒருத்தருடைய ஆதார் தவறுதலாக இன்னொருத்தருடைய யூஎனோட லிங்க் ஆகிருக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக கவர் பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து கைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயர் குரூப்பில் எம்ப்ளாயர்ஸ் வந்து மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் ரெகுலராக இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறோம். எந்த கைட் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு எல்லாமே எல்லா எம்ப்ளாயருக்கும் ரெலவெண்ட். ஒரு இபிஎஃப் ரிலேட்டட் கைடு அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் அது ரெலவெண்ட் தான், ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை தயவு செஞ்சு படிங்க. படிச்சுட்டு எந்த கண்டிஷனில் இந்த இதை அப்ளை ஆகும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். ஒரு ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கைடை ப்ரிப்பேர் பண்ணால் அந்த கைடை படிக்க மாட்டோம். எனக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு பிரச்சனை வரும், நான் பிரச்சனையை சொல்லு, கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அப்ரோச்சோடு தான் பல பேர் இருக்காங்க. எம்ப்ளாயர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் சொல்கிறேன். இபிஎஃப் அலுவலகத்தில் ஒரு லிமிட்டெட் ஸ்டாஃப் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வர்ற போது அது காமன் இஷ்யூஸாக இருந்தாலும் திருப்பி உங்கள்கிட்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுற அளவுக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது. அதனால தான் காமன் கைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை படித்து ஃபாலோ பண்ணாவே அதுக்கான தீர்வுகள் வரும். அந்த முயற்சிகளை பல மெம்பர்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்ப்ளாயர்ஸ் பல பேர் அதை பண்ண தயாராகவே இல்லை. பெரிய வருந்தக்கூடிய ஒரு இது பண்ணுறாங்க. அதாவது ஈவன் ப்ரைவேட் செக்டார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே இன்னைக்கு வந்து நீங்கள் ஃபோன் மூலமாக சர்வீஸ் அவைல் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஐவிஆர் மெனுவை சூஸ் பண்ணால் அவங்க ஆட்டோமேட்டட் கைட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பாலான இடத்துல இப்போ ஆட்டோமேட்டட் கைட்ஸ். அதர்வைஸ் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பதில், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பதில், இந்த கண்டிஷனில் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் மெட்டீரியல் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும். சிமிலர்லி எஃப்ஏக்யூ, இபிஎஃப் வெப்சைட்லேயே எஃப்ஏக்யூஸ் இருக்குது, ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணாவே உங்களுக்கான உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். சேவி சால்புன் கேட்டிருக்காரு ஒருத்தர், மை டென்சி வாஸ் ரிஜெக்டட் லாஸ்ட் வீக், ப்ளீஸ் கைட் மீ. டென்சி வாஸ் ரிஜெக்டட் ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னா அவர் என்ன கைட் பண்ணுறதுன்னு தெரியல. டென்சி ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ஷன் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்புக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அந்த மெம்பர் ஐடி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் அந்த மெம்பர் ஐடிக்கு அகேன்ஸ்டாக கிளைம் ஃபைலான கிளைம் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதில் ரிஜெக்டட் கிளைம்ஸுக்கு ரீசன் வந்து இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்க்கு அகேன்ஸ்டாக போட்டிருப்பாங்க. அது படித்து புரிஞ்சுக்குங்க. அது படித்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேளுங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேறு எதுவும் பதில் சொல்ல முடியாது. லயலோ ஜோசப் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்
PF and pension amount can be withdrawn without linking to current employment UAN, or is it mandatory to link னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதில் வந்து யூஎன் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக இப்போ கரண்ட்லி எம்ப்ளாய்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். அதாவது லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட்டையும் பென்ஷன் அக்கௌண்ட்டையும் செப்பரேட்டாக வித்ட்ரா பண்ணுறது லீகலி நாட் அலவுட். இது லோயலா ஜோசப்கான ரிப்ளை மட்டும் கிடையாது, எல்லா மெம்பர்ஸுக்கும் இதே ரிப்ளை தான். இந்த கொஸ்டினை நீங்கள் திருப்பி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாத காலத்துலலாம் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் ராங்காக டிக்ளேர் பண்ணி அல்லது ஃபால்ஸாக டிக்ளேர் பண்ணி நாங்கள் கிளைம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை. ஃபால்ஸாக கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் இன்னைக்கு இபிஎஃப் ஆர்கனைசேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டைமில் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நிறைய பேலன்ஸ் இருக்கணும். பென்ஷனில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் அக்குமுலேட் பண்ணி ஒரு குட் அமௌண்ட்டாக ஒரு பென்ஷன் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் சர்வீசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இபிஎஃப் கம்பல்சரி இபிஎஃப் ஸ்கீம் தேவையே இல்லை. இட்ஸ் நாட் அ சேவிங் ஸ்கீம். எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணுறலாம் இருக்கு. இது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீம், ஓல்ட் ஏஜ் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சத்யா சிவகுமார், உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மிஸ்டர் திபங்கர் ஷில், you can also raise your query. எம்ப்ளாயர்ஸ்க்கு இப்போ ரீசெண்ட்லி ஃபியூ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போர்ட்டலில். அதாவது எம்ப்ளாயர் லாகின் பண்ணால் சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படின்னு ஒரு லிங்க் ஆட் ஆகிருக்கும், கான்ட்ராக்டர் அப்படின்னு ஒரு லிங்க் ஆட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்டர் என்கேஜ் பண்ணுறீங்க, ஏதாவது சர்வீசஸ்க்கு, செக்யூரிட்டி கார்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, ஹவுஸ் கீப்பிங், கிளீனிங் சர்வீசஸ்க்கு, அல்லது ஈவன் உங்கள் ஒர்க்கில் மேன் பவர் கான்ட்ராக்ட் அவைல் பண்ணுறீங்க, ஜாப் கான்ட்ராக்ட் அவைல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கான்ட்ராக்டர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த கான்ட்ராக்டர் மூலமாக எம்ப்ளாய் பண்ணிக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கும் இப்போ ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்கள் யூனிஃபைட் போர்ட்டல் லாகின்ல இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கான்ட்ராக்டராக இருக்கீங்க, யூஆர் பீங் ஏ கான்ட்ராக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிரின்சிபல் எம்ப்ளாயரை டிக்ளேர் பண்ணலாம். இவர் தான் என்னுடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர், இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு நான் மேன் பவர் சப்ளை பண்ணுறேன் அல்லது ஒர்க் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பண்ணலாம். ஆஸ் அ கான்ட்ராக்டர் வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயரை மேப் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிரின்சிபல் எம்ப்ளாயர் உங்களை ஏற்கனவே கான்ட்ராக்டராக அவரோட லாகின்ல ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இபிஎஃப் ரெஜிஸ்டர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் அவர் லாகின் மூலம் பண்ணலாம். இபிஎஃப் ரெஜிஸ்டர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரயில்வேஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் பேசிக்கலி இபிஎஃப் ஃபோல்டுக்கு வெளியில் இருக்காங்க. அவங்க அன்ரெஜிஸ்டர்டு இபிஎஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்களுக்கும் கான்ட்ராக்டர்ஸ் ஆட் பண்ணுற ப்ரொவிஷன் வந்து எம்ப்ளாயர் போர்ட்டலுடைய ஹோம் பேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபார் அன்ரெஜிஸ்டர்டு பிரின்சிபல் எம்ப்ளாயர்னு ஒரு லிங்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இது போத் வே கான்ட்ராக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸுக்கு ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இது. Johnny a question கேட்டிருக்காரு. Hi sir, worked during 2009, have my PF number but I don't have a separate UAN number.
Now not able to activate my UAN. What should I do? Second part of the question தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. 2009ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் சர்ச் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே 2-3 டைம்ஸ் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் இப்போ யூஏஎன் வேணும். காரணம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கோ அல்லது செட்டில்மெண்ட் வாங்குறக்கோ ஆன்லைன் சர்வீசஸ் அவைல் பண்ணுறதுக்கு யூஏஎன் தேவை. அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 3ஐயும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இபிஎஃப் தாம்பரம் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அல்லது ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்கும். ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு யூஏஎன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, யார் ஜென்ரேட் பண்ணலாம், நீங்கள் பண்ண முடியுமா, உங்கள் எம்ப்ளாயர் பண்ணலாமா, பிஎஃப் ஆஃபீஸ் பண்ணலாமா, இதெல்லாம் கிளியராக ஸ்டெப் பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை படிங்க. ஒன்ஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் கிடைச்சிருச்சுனாவே நீங்கள் மற்ற ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் அவைல் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்கனவே ப்ரொசீஜர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணலாம். கனகராஜ், உங்களுக்கு ஜனவரி 13ல பிஎஃப் அக்கௌண்ட் செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில 15th ஒரு ஒர்க்கிங் டே, 18th ஒரு ஒர்க்கிங் டே நடந்துச்சு. இன்னைக்கு 3rd ஒர்க்கிங் டே. 15th வந்து பேங்க் ஹாலிடேவா இல்லையான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு பணம் வரணும். அதிகபட்சமாக கொஞ்சம் டிலே இருந்தாலும் இன்னைக்கும் பணம் வரல அப்படின்னா தென் அந்த யூஏனோட லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. எவ்ரி திங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தென் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் மெயில் கொடுங்க. இந்த மாதிரி செட்டில் ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் எனக்கு இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படின்ட்டு. இது கனகராஜுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அதே மாதிரி தான். செட்டில்மெண்ட் டேட்ல இருந்து ஒரு 2 or 3 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது யூஏஎனில் நீங்கள் சீட் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா, ஐஎஃப்எஸ்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பேமெண்ட் வரல அப்படின்னா தென் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் கொடுங்க, இந்த மாதிரி பேமெண்ட் வராமல் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆக்சுவலாக பிஎஃப் பேமெண்ட் வந்து பேங்க்குக்கு ரீச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த அட்வைஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண அந்த ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராமுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீடியோங்கிற அந்த செக்ஷனுக்கு கீழே நீங்கள் சர்ச் பண்ணலாம். கடந்த 27-28 ப்ரோக்ராமோட ஃபுல் வீடியோ அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நியூவெஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த கமெண்ட்ஸை வந்து ஷார்ட் பண்ணி அதில் ஓல்டஸ்ட் கமெண்ட்ஸ்லேருந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் தான் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸையும் ரிப்ளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த இபிஎஃப் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டேயில் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிருக்கிற போது நாங்கள் பதில் கொடுத்துருப்போம். ஏன்னா 6 to 7 months இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பதில் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அதில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு. ஒரு மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், நீங்கள் எப்பவுமே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற போதே உங்கள் யூஏஎன் அக்கௌண்ட்
யூஏஎன் நம்பரை கலெக்ட் பண்ணிக்கணும் எம்ப்ளாயர்கிட்ட. அது ஆக்டிவேட் ஆகிருக்கா, ஆக்டிவேட்னா மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிறது. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் சீட் ஆகிருக்கா, ஆதார் வெரிஃபை ஆகிருக்கா, பேன் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அப்ரூவல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் இஸ் ரெடி ஃபார் ஃபைலிங் கிளைம். இது ஒரு பார்ட். அடுத்தது கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆகுதா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து பாஸ்புக் பேஜில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது டேட் ஆஃப் ஜாயினிங் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. டேட் ஆஃப் ஜாயினிங் எக்ஸாக்டாக நீங்கள் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்த நாள் இருக்கணும். ஸோ அந்த மந்த்தில் எந்த மந்த்தில் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அந்த மந்த்லேருந்து பாஸ்புக்கில் பிஎஃப் ரெமிட்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். பாஸ்புக் ரெமிட்டன்ஸ் எப்படியுமே 1 மந்த்து கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நீங்கள் அக்டோபர் 2020 ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நவம்பர் 2020 தான் ரெமிட்டன்ஸ் காமிக்கும். காரணம் அக்டோபருக்கான ரெமிட்டன்ஸ் எப்பவுமே எம்ப்ளாயர் வந்து நவம்பரில் தான் பண்ணணும். அதனால நாங்கள் பாஸ்புக்கில் நவம்பர்லேருந்து தான் காமிப்போம். அதாவது டியூ மந்த் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறது. நவம்பரில் தான் அவர் பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் வந்து சட்டம் கூட. அந்த மந்த்லேருந்து தான் காமிப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா நவம்பர் மந்த்லேருந்து உங்கள் பாஸ்புக்கில் ரெமிட்டன்ஸ் வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா ரெமிட்டன்ஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து சில பெரிய நிறுவனங்கள் அல்லது மிடில் சைஸ் நிறுவனங்களில் மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்க. ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இதே மாதிரி தான் அக்டோபர் 23 ஜாயின் பண்ணுறீங்க, 25 ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கான பிஎஃப் வரல அப்படின்னா கம்பெனியில் கேளுங்க. ஈவன் ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அந்த பிஎஃப் ரெமிட்டன்ஸ் வந்து அந்த மந்த்தில் கரெக்டாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ரெமிட் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் லாஸ்லாம் வரும். இன்ட்ரெஸ்ட் லாஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மந்த்தில் தான் கட்டணும். சார் நாங்கள் பேரோல் சைக்கிள் வந்து எங்களுக்கு மந்த் 25th இருந்து நெக்ஸ்ட் மந்த் 24th வரைக்கும், அதனால 25th பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுடைய இபிஎஃப் டியூஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் அக்டோபர் 25th ஜாயின் பண்ணுறாருன்னா அவரோட 6 or 7 டேஸுக்கான டியூஸ் எல்லாம் சேலரி எல்லாம் நவம்பர் சேலரியாக கொடுப்போம். டிசம்பர் 1ஆம் தேதி சேலரி நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம். பட் இபிஎஃப் டியூஸ் அந்த அக்டோபர் 6 or 7 டேஸ்க்கான இபிஎஃப் டியூஸ் நவம்பர்லேயே கட்டி ஆகணும். நவம்பர் 15க்குள்ளே கட்டினா தான் அது கரெக்டான பேமெண்ட். அக்டோபர் வேஜ் மந்த்துக்கான பேமெண்ட்டாக தான் கட்டணும். நவம்பர் வேஜ் மந்த்துக்கான பேமெண்ட்டாக கட்டக்கூடாது. அது மெம்பரும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொடுக்கல. பாஸ்புக் ஃபெசிலிட்டி மற்ற ஃபெசிலிட்டி எல்லாம் பேமெண்ட் கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கா, அங்கே இருக்கிற என்னோட ரெக்கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் ஆகிருக்கா, மற்ற அதர் இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, டேட்டா எக்ஸிட் அப்டேட் பண்ணுறது, இன்கேஸ் எம்ப்ளாய்மெண்ட் விட்டுட்டீங்க, இதுக்கெல்லாம் தான் மெம்பர் போர்ட்டலில் அவ்வளோ வசதிகள் உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து அவேர்னஸோடு இருக்கணும், ரெகுலராக செக்கும் பண்ணணும். இம்ரான் நிம்மூன் கேட்டிருக்காரு, டியர் சார், திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் பிஎஃப், he has claimed 19 and 10C. He is admitted to hospital for heart block. He need very emergency and urgent need money, so please consider our PF amount. மிஸ்டர் இம்ரான் நிம்மு, உங்களோட அந்த ஃபாதரோட அக்கௌண்ட் வந்து டிஎன்எம்ஏஎஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. டிஎன்எம்ஏஎஸ் அப்படிங்கிறது ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை நார்த் ஆர் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை சவுத்தாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு தான் இந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்பணும். அவங்களோட மெயில் ஐடிக்கு இந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பிச்சிங்க அப்படின்னா தே மே கன்சிடர், அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்கள் ஃபாதரோட கிளைமை செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து தாம்பரம் ஆஃபீஸில் மெயின்டைன் ஆகலை, ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் மெயின்டைன் ஆகுது. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்கான் அகமத் ஃபரூக் கேட்டிருக்காரு, ஐ சார், ஐ சேஞ்ச்டு ஃப்ரம் கம்பெனி ஏ டு பி, வேர் த கம்பெனி பி கிரியேட்டட் நியூ பிஎஃப் அக்கௌண்ட் ஃபார் மீ. மை கொஸ்டின் இஸ்,
Is there a way where I can withdraw my PF from company A account? Please can you help? So Fargan Ahmad Farouk, I have already answered when I replied to the question of Layala Joseph. When you are in employment, when you have a present live PF account, you cannot withdraw from the old PF account. You can apply and transfer the PF amount and the EPS service details to the present account. You cannot fully withdraw. Full withdrawal is allowed only when there is an unemployment beyond a period of 60 days. 60 நாளுக்கு மேல தொடர்ந்து ஒருத்தர் வேலை இல்லாம இருந்தா மட்டும்தான் ஃபுல் வித்ட்ராயல் அலோவ் பண்றோம். அதுதான் ரூல். ஸோ ஒருத்தர் கண்டினியூஸா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற போது ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். மெம்பர்ஸ் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது. முக்கியமாக பல அக்கௌண்ட்ஸில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பல வருடமாக அவங்க வந்து யூஏஎன் நம்பர் வச்சுருக்காங்க. பல வருடமாக அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க அப்பா பேர் டோட்டலாக தப்பாக இருக்குது. உங்கள் பேரே அப்பா பேராக போட்டிருப்பாங்க, அல்லது வேற ஒருத்தர் பேரை போட்டிருப்பாங்க, அல்லது அப்பா பேர் பாதி தவறாக பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் மெம்பர்ஸ் எப்படி அவ்வளோ வருடங்கள் பார்க்காமே இருந்திருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் மெம்பருடைய பொறுப்பு தான். அவருடைய அக்கௌண்ட்ல பிஎஃப் அக்கௌண்ட்ல அவருடைய ஃபாதர் நேம், ஃபீமேல் மெம்பர்னா அவங்க ஃபாதர் நேமோ அது ஹஸ்பண்ட் நேமோ இருக்கலாம். மேல் மெம்பர் ஃபாதர் நேம் மட்டும்தான் கொடுக்க முடியும், அவங்களோட ஸ்பௌஸ் நேம் கொடுக்கலாம் முடியாது. மேல் மெம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம் ஸ்பௌஸ் நேம்ங்கிற இடத்துல ஃபாதர் நேம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃபீமேல் மெம்பர்ஸுக்கு தான் அந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது மெம்பருடைய பொறுப்பு. டீட்டெயில்ஸ் தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதுக்கான ப்ரூஃப் எம்ப்ளாயர் கொடுக்க வேண்டிய ப்ரூஃப், ஏன்னா எம்ப்ளாயர் தான் தவறாக என்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எம்ப்ளாயர் அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாருன்னா தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதனால யூஏஎன் போர்ட்டல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அந்த இடத்துல இருக்கணும். நாட் அவைலபிள்ங்கிற பேச்சே இருக்கக்கூடாது, எதுவும் மிஸ்ஸிங்காக இருக்கக்கூடாது. அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மெம்பருக்கு உண்டு. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விட்டுட்டு நீங்கள் போன பின்னாடி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கலாம், அல்லது உங்க கூட நீங்கள் அவர்கிட்ட ப்ராப்பராக ரெசிக்னேஷன்லாம் கொடுத்து போகாமல் இருக்கலாம். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா எம்ப்ளாய்மெண்ட் டைம்லேயே இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது உங்கள் ஒரு மெம்பரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் மோர் திங், இந்த ரீசெண்ட் டைமில் இப்போ 2019-20க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 8.5%. அதை நாங்கள் கிரெடிட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் இன் தாம்பரம் ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கிற மெம்பர் அக்கௌண்ட்ஸ், முக்கியமாக லாஸ்ட் 2019-20ல் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ரெமிட் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 month ஆகுது, உங்களுக்கான கிரெடிட்லாம் வந்திருக்கும். எக்ஸப்ட் சில எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தவிர்த்து கிரெடிட் வந்திருக்கும். ஸோ அந்த கிரெடிட் வந்து இவ்வளோ லேட்டாக கிரெடிட் பண்ணுறாங்களே, ஏதாவது எங்களுக்கு லாஸ் இருக்குமா, அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டாங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பல பேருக்கு எழுப்பியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 31/3/2020 இந்த பர்டிகுலர் ஃபைனான்சியல் இயர்ங்கிறனால சொல்கிறேன். 31/3/2020ங்கிற அந்த டேல என்ன பேலன்ஸ் இருக்கோ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. அப்படி தான் இபிஎஃப் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகுது. ஸோ சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு லாஸ்ட் 8-9 months or 10 months கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கான்ட்ரிபியூஷன்லாம் அதுக்கு அடுத்து தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிதான் வந்து உங்களுக்கு சப்சிக்வெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணும். டிசம்பரில் கிரெடிட் கொடுத்தோம், ஜனவரியில் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டில் கொடுக்கறது கிடையாது. ஆக்சுவல் கிரெடிட் வந்து அப்போ தான் நடக்குதா கூட அக்கௌண்டிங் கால்குலேஷன் படி எப்படி நடக்கும் அப்படின்னா 1st April இருக்கிற பேலன்ஸ் வச்சு அந்த பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே தான் ஆட் பண்ணுவோம். இப்படி தான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வரும். அதனால மெம்பருக்கு எந்த லாஸும் கிடையாது. இன்னொன்று, நான் அந்த பீரியடில் வந்து செட்டில்மெண்ட் வாங்கியிருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்களா இல்லையா, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ரேட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இபிஎஃப் ஸ்கீமில் ப்ரொவிஷன் இருக்குது.
இன்ட்ரெஸ்ட் இன்னும் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும். செட்டில்மெண்ட் மட்டும் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கூட அதே இன்ட்ரெஸ்ட் தான் கிரெடிட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏப்ரல் இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் யாராவது செட்டில்மெண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்டோ ட்ரான்ஸ்ஃபரோ அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.65 தான் கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகாது இருந்ததுனால அந்த மெம்பர்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஏன்னா 0.15% அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ யாருக்கும் அதனால இன்ட்ரெஸ்ட் லாஸ்ங்கிற பேச்சே கிடையாது. காம்பவுண்டிங் பெனிஃபிட் எனக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற கொஸ்டினும் கிடையாது. Naval Chandal has asked a question. Sir, I need a clarification on PF transfer request status. I transfer the PF old employer to present employer, but till time request approval pending at field officer. Please check and approve the or reject the same. Previous account, present account. See, the transfer is pending in the Bangalore office because previous account is linked with the Bangalore PF office. So after the transfer claim is filed, it will go to either previous employer or present employer for attestation. After his online approval only, the claim will come to the field office. So field office has 20 days time to settle the claim. So from the day it receives the claim, it has 20 days time to settle the claim. So kindly wait for that 20 days. And this particular claim is pending with your previous PF office, not with the Tambaram PF office. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் அ மெம்பர் அப்படின்னா, உங்கள் மெம்பர்ஷிப் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். உங்கள் மெம்பர்ஷிப் வந்து செப்டம்பர் 1, 2014 பின்ன 14 அல்லது அந்த டேட்டுக்கு பின்னாடியா அல்லது அதுக்கு முன்னால டேட்டில் உங்களுக்கு இபிஎஃப் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஏன்னா 31 ஆகஸ்ட் 2014 வரைக்கும் இபிஎஃப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு கம்பல்சரியாக பென்ஷன் திட்டத்திலையும் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் மாற்றம் வந்துச்சு. அதனால 1/9/2014 பிஎஃப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே பென்ஷன் ஸ்கீம்ல மெம்பர்ஷிப் கிடையாது. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறது கிடையாது. எந்த வேஜஸ்ல ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்த விஷயம் அது. நீங்கள் உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ அண்ட் அதர் அலவன்சஸ் டு பி இன்க்ளூடட், இபிஎஃப்குள்ளே இன்க்ளூட் பண்ண வேண்டிய அலவன்சஸ்லாம் இருந்து அதெல்லாம் 15,000 அல்லது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் திட்டத்தில் மெம்பர் ஆகிறதுக்கு உரிமை இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அலௌடு. நீங்கள் உங்கள் பேசிக் ப்ளஸ் டிஏ 16,000 உங்களை இபிஎஃப் திட்டத்தில் கம்பெனி சேர்த்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இபிஎஃப்ல மட்டும்தான் மெம்பர்ஷிப் உண்டு. அதனால் உங்களுடைய 12% சரி, எம்ப்ளாயர் பே பண்ணுற 12% ரெண்டுமே 24% இபிஎஃப்லேயே கிரெடிட் கொடுக்கணும். உங்களுக்கு இபிஎஸ் கிடையாது. உங்கள் பாஸ்புக்கில் இபிஎஸ் ரெமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது தவறான கான்ட்ரிபியூஷன். அதை சரி பண்ணணும், அந்த தவறை சரி பண்ணணும். ஸோ உங்கள் பாஸ்புக்கை பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸை உங்கள் கம்பெனிகிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ கம்பெனி எப்படி தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு வந்து இபிஎஸ் கொடுக்கலாமா இல்லையான்னா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயின்னா பிரச்சனையே கிடையாது.
நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் லோன் கொடுக்குற இடத்துல உங்கள் ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கம்பல்சரி நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு தெரிவிக்கணும், நான் பிஎஃப் விட்ரா பண்ணுறதுக்காக மறைப்பேன், இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு நான் வேலையில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்ரா பண்ணுவேன் அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக எங்களுக்கு இந்த ஆதார் லிங்கிங் மூலமெல்லாம் தெரிய வந்துடும். தென் நீங்கள் அந்த அமௌண்ட்டை திருப்பி இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுக்க வேண்டி வரும், இபிஎஸ் அமௌண்ட்டை. ஏன்னா உங்கள் விட்ராயலும் சரி, இபிஎஃப் விட்ராயலும் இபிஎஸ் விட்ராயலும் லீகலி நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் அந்த தவறெல்லாம் பண்ண வேண்டாம். ஃபார்ம் 11 கம்பல்சரி கொடுங்க. கொடுக்குற போது சரியான தகவல்களை கொடுங்க. ஸோ இபிஎஸ் உண்டா இல்லையான்னு தெளிவுபடுத்திக்கிங்க. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற போது இபிஎஸ் உண்டா இல்லையான்னு தெளிவுபடுத்திக்கிங்க. எம்ப்ளாயருக்கும் அந்த தெளிவு இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெம்பருடைய டீட்டெயில்ஸை இபிஎஃப் ஆஃபீஸுக்கு ஷேர் பண்ணி இந்த ஃபார்ம் 11 காப்பீஸ் எல்லாம் கொடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கணும், அவங்க ரெமிட் பண்ணிட்டு இருக்கிறது அல்லது ரெமிட் பண்ணாமல் இருக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் முன்னால் சொன்ன மாதிரி தெளிவாக அந்த எந்த வேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயியாக இருந்தால், இல்லை அவர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காருன்னா ஃபார்ம் 11 ரொம்ப முக்கியம். ஃபார்ம் 11 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் முக்கியம். அதில் முன்னால் ஜாயின் பண்ண இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து அவர் இந்த இப்போ இருக்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ண டேட்டில் அந்த அக்கௌண்ட் வந்து லைவாக இருந்துச்சா இல்லையாங்கிறது முக்கியம். இதெல்லாம் வச்சு தான் வந்து அவருக்கு ரெண்டாவது இப்போ இருக்கிற கம்பெனியில் இபிஎஸ் உண்டா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மெம்பரை பொறுத்த வரைக்கும். அதனால எம்ப்ளாயருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த மெம்பர்ஸும் யாரும் இங்கே கொரிஸ் எதுவும் ரைஸ் பண்ணல. அதனால ஓகே. மிஸ்டர் ரங்கராஜன் குமார் ராயம் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பட் ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னால் கொடுத்த ஆன்சர் தான் உங்களுக்கு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஃபைல் பண்ணுவீங்கிறது உங்கள் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்கள் அந்த கிளைமோட காப்பியை, சைன்டு கிளைமோட காப்பியை நீங்கள் உங்கள் ப்ரெசென்ட் எம்ப்ளாயருக்கோ அல்லது ப்ரீவியஸ் எம்ப்ளாயருக்கோ கொடுக்கணும். யார் மூலமாக அட்டஸ்டேஷன் சொல்லி நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அவங்களுக்கு அந்த காப்பியை நீங்கள் கொடுக்கணும். அந்த காப்பியை வெரிஃபை பண்ணிட்டு தான், நீங்கள் தான் கிளைம் கொடுத்துருக்கீங்கன்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுத்த பின்னாடி தான் ப்ரீவியஸ் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அந்த கிளைம் வரும். ஸோ அந்த கிளைம் வந்ததுலேருந்து 20 days நீங்கள் வெயிட் பண்ணணும். அப் டு 20 days, நாட் எக்ஸாக்ட்லி 20 days ஆகணும்னு தேவையில்லை. அப் டு 20 days வரைக்கும் டைம் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஒர்க் லோட் ஆஃப் த ஆஃபீஸ். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் ரங்கராஜன் குமார், உங்களுக்கான பதில் அது. இந்த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கார் யோஜனா அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் வந்து இபிஎஃப்ஓ மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எய்தர் 24% ஆஃப் தி இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஆர் 12% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஷேர். இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 2 years வரைக்கும் பே பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அந்த ஸ்கீமில் இருக்குது. அந்த ஸ்கீமில் 50 or less than 50 இந்த 24% யாருக்கு உண்டு, 12% யாருக்கு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 எம்ப்ளாயீஸ், அதாவது பேஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் ஒன்று சொல்கிறாங்க. செப்டம்பர் 2020 ECRல எவ்வளவு எம்ப்ளாயீஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்களோ அதுதான்
பேஸ் மந்த் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த். அது வந்து 1000 அல்லது அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா 24%, அதாவது எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேர் ஆஃப் கான்ட்ரிபியூஷனை 15,000க்கு குறைவாக இபிஎஃப் வேஜஸில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த நியூ மெம்பர்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும். எம்ப்ளாயர் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அவங்களுக்கான ஈஸியாக அப்லோட் பண்ணாவே அதில் வந்து அந்த டியூஸை நீங்கள் ரெமிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. 1000க்கு மேலே எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்க அந்த பேஸ் மந்தில், தென் உங்களுக்கு எம்ப்ளாயி ஷேர், அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணக்கூடிய நியூ எம்ப்ளாயி வித் லெஸ் தேன் 15,000 இபிஎஃப் வேஜஸ், அவங்களுக்கு எம்ப்ளாயி ஷேர் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து டைரெக்டாக பே பண்ணிடுவாங்க. எம்ப்ளாயர் பே பண்ண, எம்ப்ளாயிகிட்ட டிடக்ட் பண்ணி நீங்கள் ரெமிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஏபிஆர்ஒய் ஸ்கீமில், இல்லை அதுக்கு முன்னால் பிஎம்ஜிகேஒய்லையும் சரி, எலிஜிபிள் எம்ப்ளாயியாக ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அவருக்கான பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கொடுக்குது. எம்ப்ளாயி சார் முக்கியமாக அப்படின்னா உங்கள் சேலரியில் அந்த 12% டிடக்ஷன் நடக்கக்கூடாது. ஸோ ஆஸ் அன் எம்ப்ளாயர், யாருக்கெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் மந்த்தில் எலிஜிபிள் எம்ப்ளாயியாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் கவர்மெண்ட்டில் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கம்பெனிக்குள்ளே ஒரு நோட்டீஸ் போர்டில் நீங்கள் ஓட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எம்ப்ளாயி வந்து அந்த எம்ப்ளாயியோட சேலரியில் அந்த 12% டிடக்ஷன் நடந்திருக்க கூடாது. நீங்கள் ஏபிஆர்ஒய் எலிஜிபிள் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் மந்த்தில் உங்களுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பே பண்ணியிருக்குன்னா உங்கள் சேலரியில் டிடக்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அது எஸ் அ மெம்பர் நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்தில் இப்போது 1/10/2020க்கு பின்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏபிஆர்ஒயில் எலிஜிபிள் எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, டிடக்ஷன் இருக்கக்கூடாது. டிடக்ஷன் அதையும் தாண்டி நடந்துச்சு அப்படின்னா இது எம்ப்ளாயர் தவறு பண்ணுறாருன்னு அர்த்தம். எம்ப்ளாயர் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே யூஏஎன் நம்பரை வந்து உங்களுடைய கன்சர்ன் இபிஎஃப் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணி நீங்கள் வந்து ஏபிஆர்ஒயில் எலிஜிபிளாக இருக்கீங்களா, 12% டிடக்ஷன் பண்ண வேண்டாமுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி ஆஸ் அன் எம்ப்ளாயி மெம்பர் அவேர்னஸோடு இருக்கணும். யார் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து 1/10/2020 ஒரு புதிய நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அல்லது மார்ச் 2020 செப்டம்பர் 2020க்குள்ள ஏற்கனவே இருந்த கம்பெனிலேருந்து விலகி அக்டோபர் 1க்கு பின்னாடி ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல அவங்களுடைய வேஜஸ் வந்து 15,000க்கு கீழே இருக்குது. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஏபிஆர்ஒயில் எலிஜிபிளாக இருக்காங்க, அங்கே வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட் இவர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி எலிஜிபிள் ஆகிறாரு. ஸோ அந்த அவேர்னஸோட மெம்பர்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், மெம்பர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகணும். 12% அவர் வந்து ஃபுல்லாக டிடக்ஷன் இல்லாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முரளி ராமு அப்படிங்கிறவர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. Hi sir, one of our employees applied for Form 10D monthly pension on online portal. The same has been rejected by PF office and the reason for rejection is dependent birth certificates missing. I checked the UN portal but no option is available to upload the dependent birth certificate. Please suggest. So முரளி ராமு, இது நல்ல கொஸ்டின். இந்த ரிஜெக்ஷன் வந்து தாம்பரம் பிஎஃப் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தாம்பரம் பிஎஃப் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்னோட நம்பிக்கை. ஏன்னா இந்த ரிஜெக்ஷன் தப்பு. காரணம், ஆன்லைன் 10D ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இ-நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும். இ-நாமினேஷன் ஃபைல் பண்ணுற போதே ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணி அவங்களோட ஆதார் வெரிஃபை பண்ணுற ப்ரொவிஷன் இ-நாமினேஷன் அந்த ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஆதார் வெரிஃபை பண்ணுற போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் வெரிஃபை ஆயிரும். ஸோ அதாவது சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இ-நாமினேஷன் ஃபைல் பண்ணுற போதே வெரிஃபை ஆயிடுது த்ரூ ஆதார். ஸோ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கோம், இ-நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதனால் திருப்பி இன்னொரு கிளைம் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணிவிட்டு மெயில் பண்ணுங்கள் அந்த கிளைம் காப்பி அலாங் வித் இ-நாமினேஷன் காப்பி. நான் இ-நாமினேஷனில் இந்த சில்ட்ரனுடைய டேட் ஆஃப் பர்த் ஏற்கனவே வெரிஃபை ஆகிருக்குங்கிறத அவங்களுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள்.
சுப்புன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. Hi sir, my PF passbook details for the year 2010 and 11 address not available online. Can you request the monthly deposit details of those years? கேட்டிருக்காரு. மெம்பர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பிஎஃப் பாஸ்புக் அப்படிங்கிறது வந்து 2010 மார்ச்ல இருந்து தான் நாங்கள் வந்து மெம்பர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு பாஸ்புக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிஎஃப் அக்கௌண்ட், அதாவது பிஎஃப் மெம்பர் ஐடி சூஸ் பண்ணி அதில் எப்போ இருந்து கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டே வந்து பிஎஃப் அக்கௌண்ட் மெம்பர்ஷிப்பே வந்து 2011 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 2012 தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 2012 இருந்து தான் அந்த பாஸ்புக்கில் அந்த கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் 2012க்கு பின்னாடி தான் நான் அந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி இருந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாஸ்புக்குங்கிற கான்செப்ட் யூஏனோட லிங்க் பண்ணியிருக்கிற மெம்பர் ஐடிக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2014க்கு பின்னாடி ஒரு அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு யூஏன் இருக்குது, அந்த மெம்பர் ஐடியில் நீங்கள் பாஸ்புக்கை பார்க்கலாம். ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் இந்த புது பிஎஃப் அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக்கில் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அப்படி தான் பார்க்க முடியும். நீங்கள் பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டோடைய 2010-11க்கான மந்த்லி கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸை பார்க்க முடியாது. அப்படி ப்ரொவிஷன்ஸ் வந்து யூஏனோட லிங்க் ஆகாத ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு இல்லை. அடுத்தது சார், இப்போ வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டை யூஏனோட லிங்க் பண்ணுற புது ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு யூஏனோட லிங்க் பண்ணிட்டா பாஸ்புக்கை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் வாய்ப்பு இருக்காது. காரணம், யூஏனோட லிங்க் பண்ண பின்னாடி ஏதாவது ஒரு மந்த்தாக கான்ட்ரிபியூஷனாவது அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆனால் மட்டும்தான் அந்த பாஸ்புக் ஃபெசிலிட்டி வந்து ஆக்டிவேட் ஆகும். நான் இப்போ இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் 2010-11ங்கிற அந்த ஓல்டு அக்கௌண்ட் யூஏனோட லிங்க் ஆகாத ஓல்டு அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக்கை பார்க்க முடியாது. தென் நீங்கள் நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷனை அந்தந்த இயர்லேயே பார்த்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் 23 ஸ்லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணியிருந்திருப்போம் அந்த இயர் முடிஞ்ச உடனே வித்தின் 6 months. அப்போவே பார்த்துட்டு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கணும். நான் இப்போ அதை பார்த்து ரைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அந்த பர்பஸ்க்காக கேட்டிங்கன்னா தென் உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்காது. காரணம், அந்த இயரில் கிரெடிட் கொடுத்து வித்தின் 15 days நாங்கள் உங்களுக்கு ஃபார்ம் 23 ஸ்லிப் கொடுத்து 15 daysல எந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் ஆகலை அப்படின்னா அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை ரிவைஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்குங்க. சக்கரை முகமது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. மைன் யூஏஎன் டிபி டம் ஹஸ் பீன் ரிஜெக்டட். ரிஜெக்ஷன் ரீசன் கேட்டிருக்காரு. ரிஜெக்ஷன் ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. உங்கள் யூஏஎனோட பாஸ்புக் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. பாஸ்புக் பார்க்கக்கூடிய ஒரு வசதி வந்து ஒவ்வொரு யூஏனுக்கும் இருக்குது. அந்த யூஏனோட பாஸ்புக் போர்ட்டலில் போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளைம் ஸ்டேட்டஸும் அங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இன்சைட் தி பாஸ்புக் போர்ட்டலோட லாகின்ல அந்த கிளைம் ஸ்டேட்டஸில் இந்த கிளைமை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன்ஸ், ஃபுல் ரீசன்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள்.
Satya MJ. So as per PF portal, there is a note. KYC seeded will be invalidated automatically if not approved digitally by the employer within 60 days. Can you please explain? Is this applicable for employer pending too? சக்கரை முகமது, உங்களுக்கு அந்த பாஸ்புக் போர்ட்டலோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. சத்யா எம்ஜே, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பல எம்ப்ளாயர்ஸ் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற கேஓசி ஃபைல்ஸை வந்து அப்ரூவ் பண்ணாமல் விட்டுறாங்க. அதனால மெம்பர்ஸ் சப்சிக்வெண்ட்டாக அனதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கிளைம்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்குலாம் வந்து இஷ்யூஸ் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 60 டேஸ்க்கு மேலே ஒரு ஃபைல் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்வாலிடேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா எம்ப்ளாயருக்கும் அப்ளை ஆகும். எம்ப்ளாயர் லாகின்ல தான் இது சொல்றாங்க, இது வந்து அப்ளை ஆகும். மெம்பர் நீங்க அப்லோட் பண்ணி எம்ப்ளாயர் 60 டேஸ்க்கு மேலே பெண்டிங் வச்சிருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சிஸ்டம் ரிமூவ் பண்ணிடும். எம்ப்ளாயரும் சரி யார் மெம்பரும் சரி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா பெண்டிங் கேஒய்சி இருந்துச்சு ஒரு யூஏஎன்ல அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக மெம்பர் வந்து கிளைம் அந்த யூஏனோட லிங்க் ஆகிருக்கிற எந்த மெம்பர் ஐடியிலையும் எந்த கிளைமும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 60 டேஸ் லிமிட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயர்ஸ் வந்து இம்மிடியட்டாக ஒரு கேஓசி அப்லோட் பண்ணாவோ அல்லது யூஏஎன் ஜென்ரேட் ஆகிற போது யூஏஎன் ரெஜிஸ்டர் பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற கேஓசி ஃபைல்ஸை இம்மிடியட்டாக அப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆரோக்கியநாதன், உங்க கொஸ்டின் உங்க கொரி என்னன்னு கேளுங்க. ஆரோக்கியநாதன் எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா, இஃப் யூ ப்ராசஸ் தி சேலரி டேட் ஆன் 22nd to 21 then how we need to process the exit date ன்னு கேட்டிருக்காரு. கொஸ்டினை நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறங்கிறத வச்சு நான் ரிப்ளை கொடுக்குறேன். எக்ஸிட் டேட் அப்படின்னா அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து இப்போ 24th எக்ஸிட் ஆகுறாரு, அவரோட சேலரி க்ளோசிங் வந்து ஏற்கனவே 21st க்ளோஸ் பண்ணிட்டோம். 22nd to 24th அந்த சேலரி ஏர்னிங்கை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்தில் தான் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் இன்டர்பிரட் பண்ணி கேட்குறீங்க. உங்கள் சேலரி ப்ராசஸிங் அப்படி இருக்கலாம். நீங்கள் அவரோட சேலரி அந்த 3 டேஸுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் 1 மந்த் கழிச்சு கொடுக்கலாம். பட் அது வந்து as per லா, அதாவது as per பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் ஆர் வேஜ் கோடுன்னு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அந்த வேஜ் கோடில் அது லீகலாக கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் தான் வெரிஃபை பண்ணிக்கணும். as per as பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் டேட் 24th இருக்கு. அந்த 3 டேஸ் வந்து அவர் சேலரி ஒர்க் பண்ணியிருக்காருன்னா ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் சேலரி. இன் தட் கேஸ் அந்த 3 டேஸ் எக்ஸிட் டேட் 24th தான் போடணும். அந்த 3 டேஸ்க்கான சேலரி என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணி அந்த சேலரி நீங்கள் பே பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த 3 டேஸ்க்கான பேமெண்ட்டுக்கு அந்த டியூ மந்த், எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் 21st நீங்கள் சேலரி சைக்கிள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. டிசம்பர் 24th ஒருத்தர் ரெசிக்னேஷன் கொடுத்து எக்ஸிட் ஆகுறாரு. அவரோட டேட்டு எக்ஸிட் டேட் 24th December 2020. அந்த 3 டேஸ்க்கான ஏர்னிங்கை கால்குலேட் பண்ணி அந்த 3 டேஸ்க்கு இபிஎஃப் டியூஸ் என்ன வருதோ அது அந்த டிசம்பர் டியூலேயே ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெமிட் பண்ணணும். ஸோ டிசம்பர் பேமெண்ட் ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டோம், ஃபைன். 1 more சலான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த யூஏஎனுக்கு அந்த 3 டேஸுக்கு டிசம்பர் டியூ நீங்கள் மறுபடியும் ரெமிட் பண்ணணும். இதுதான் சரியான வழிமுறை. காரணம், இபிஎஃப் ஆக்டில் மந்த் அப்படின்னா கேலண்டர் மந்த். ஸோ மந்த்லி வேஜஸ் அப்படின்னா அந்த கேலண்டர் மந்த்தில் என்ன ஏர்ன் பண்ணாரு அதுதான் மந்த்லி வேஜஸ்.
நீங்கள் உங்கள் பேரோல் சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற மந்த் பீரியட் கிடையாது, கேலண்டர் மந்த் தான். கேலண்டர் மந்த்னா 1 to 29, 1 to 30, 1 to 31. காயத்ரி ஆனந்த் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. We are having 9 units in different states and have different PF registration code. Total strength is more than 1000 if we take for all locations. But each locations have less than 1000 employees. Kindly advise how can we avail the ABRY benefit னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கீமை படிச்சிங்கனாவே அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஆர் யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ மல்டிபிள் லொக்கேஷனில், இந்த கேஸில் 9 லொக்கேஷன்ஸில் வந்து ஒரே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 9 பிரான்ச்சஸ் சேர்ந்தது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ 9 பிரான்ச்சஸ் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் 1000 குறைவா இல்லையாங்கிறது டிசைட் பண்ணுவோம். ஸோ 9 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ப்ராப்பராக ஃபார்ம் 5A லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா சிஸ்டமே வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா 1000க்கு மேலே இருக்கிற பெனிஃபிட் தான் அலோவ் பண்ணும். தட் இஸ் only employee share will be given as a subsidy under ABRY. இது எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் பொருந்தும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது மெயின் யூனிட் ஆர் கார்பரேட் யூனிட் பிளஸ் அவங்களுடைய பிரான்ச்சஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூனிட் கவுண்ட் ஆகும். நீங்கள் கோட் நம்பர் எடுக்கிற போது பிரான்ச்சுன்னு இல்லாமல் வேற மாதிரி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா கூட லீகலாக அதை வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்டாக காமிச்சு கிளைம் பண்ணுறது தவறு. ஃபார்ம் 5A மெயின் யூனிட் அதனுடைய பிரான்ச்சஸாக தான் வந்து அந்த யூனிட்டை டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபார்ம் 5A அதில் பிரான்ச்சாக டிக்ளேர் பண்ணாவே அது எல்லாமே சேர்ந்து ஒரே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக கவுண்ட் பண்ணி அதோட டோட்டல் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் ஆஃப் செப்டம்பர் 2020 வந்து அந்த 9 யூனிட்டோட ECR ஆட் பண்ணி தான் சிஸ்டம் வந்து அரைவ் பண்ணும். ஸோ அப்படி பார்க்குற போது உங்களுக்கு 12% ஆஃப் எம்ப்ளாயி ஷேர் வந்து தான் பெனிஃபிட் அவைலபிள். வேற ஏதாவது மெம்பர்ஸ் ஆர் எம்ப்ளாயர்ஸ் பென்ஷனர்ஸ் கோரிக்கைஸ் இருக்குங்களா? ABRY ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து எலிஜிபிளாக இருக்கணும், தென் எம்ப்ளாயி எலிஜிபிளாக இருக்கணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் இஷ்யூ இருக்கு. அதே மாதிரி 1 month எலிஜிபிளானா சப்சிக்வெண்டாக அனதர் 24 months அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிலிட்டி எவ்ரி மந்த் சிஸ்டம் வெரிஃபை பண்ணும். அந்த மந்த்தில் பேஸ்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தோட அந்த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ் ஆட் ஆயிருக்காங்களா அப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எலிஜிபிள் ஆகும். தென் அந்த நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதாவது பேஸ் மந்த் ஃபிகரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, தென் நியூ எம்ப்ளாயி ஜென்ரேஷன் 2 இருக்கணுமா 5 இருக்கணுமா மினிமம் அப்படிங்கிறத அங்கே ஸ்கீமில் இருக்கு. அது அந்த பர்டிகுலர் மந்த்தில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அது சிஸ்டம் வெரிஃபை பண்ணும். ஸோ எவ்ரி மந்த் பெனிஃபிட் வந்து எலிஜிபிலிட்டி மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு 2 நியூ எம்ப்ளாயி ஜென்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, பெனிஃபிட் அவைல் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் மந்த் பேஸ் ஃபிகர் எதுவும் மாறல, அதாவது செப்டம்பர் 2020 இருக்கிற அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. நியூ எம்ப்ளாயில 2 பேர்த்துல ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, ஆனால் அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வேற யாரையும் ரெக்ரூட் பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்த்தில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அதனால அந்த ரிமைனிங் 1 எம்ப்ளாய்க்கும் அந்த மந்த்தில் பெனிஃபிட் கிடையாது. ஸோ எவ்ரி மந்த் இது வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த நியூ எம்ப்ளாயீஸும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க,
New employees with less than 15,000 EPF wages தான் new employee as per this scheme. நீங்கள் 10 இண்டிவிஜுவல்ஸே எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்க as a new employee. அதில் 9 இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து more than 15,000 wages இருக்குது, EPF wages, அதாவது பேசிக் ப்ளஸ் டிஎஃப் அண்ட் அதர் இன்க்ளூசிவ் அலவன்சஸ். ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் வந்து இந்த ஸ்கீம் படி நியூ எம்ப்ளாயி அப்படின்னா உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த பர்டிகுலர் மந்த்தில் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் ஸ்கீம்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபியூ இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இசிஆர் ஃபைல் பண்ணுறது, எம்ப்ளாயருக்கு சொல்கிறேன், இசிஆர் ஃபைல் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இசிஆர் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபை ஆகாத யூஏஎனுடைய யூஏஎன் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிக் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த யூஏஎன்லாம் உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஆதார் வெரிஃபை ஆகாமல் இருக்கு. ஸோ நீங்களே வந்து அந்த பர்டிகுலர் மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் யூஏஎனை ஆதாரை வெரிஃபை பண்ண சொல்லலாம். ஏன்னா உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் அதனால வந்து பாதிப்புகள் வரலாம். இப்போ நியூ எம்ப்ளாயியாக இருக்காரு, அவர் யூஏஎன் வெரிஃபை ஆகாமல் இருக்காரு, யூஏஎன் வச்சிருக்காரு, மார்ச் 2020 செப்டம்பர் 2020 எக்ஸிட் ஆயிருக்காரு, உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஜாயின் பண்ணுறாரு, வேஜஸும் குறைவாக இருக்குது. ஆனால் யூஏஎன் ஆதாரில் வெரிஃபை ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த யூஏனுக்கு பெனிஃபிட் வராது. பெனிஃபிட் வராத போது எம்ப்ளாயி மட்டும் கிடையாது, எம்ப்ளாயருக்கும் பாதிப்பு வரும். ஏன்னா எம்ப்ளாயரோட 12% வந்து கவர்மெண்ட் பே பண்ண தயாராக இருக்குது, ஆனால் நீங்கள் வெரிஃபை பண்ணாதனால உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மந்த் இப்போ ஃபைல் பண்ணுற போது கிடைக்காது. சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு ஆதார் வெரிஃபை ஆனால் அந்த மந்தோட பெனிஃபிட் கிடைக்குமா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஸ்கீமில் கிளாரிட்டி இல்லை. சப்சிக்வெண்ட்டாக கிளாரிட்டி வரும். ஸோ அதனால ஆதார் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, பிஎம்ஆர்பிஒய்யும் சரி, பிஎம்பிஆர்பிஒய்யும் சரி, பிஎம்ஜிகேஒய், இப்போ ஏபிஆர்ஒய், எல்லா ஸ்கீம்லையும் யூஏஎன் நம்பர் வித் ஆதார் வெரிஃபைடு யூஏஎன் நம்பருக்கு தான் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஆதாரோட லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் ப்ரோக்ராம். ஏன்னா வேறு எந்த கொஸ்டின்ஸும் யாரும் ரைஸ் பண்ண மாதிரி தெரில. ஐ எம் சீயிங் தட் தாம்பரம் ரீஜனல் ஆஃபீஸோடைய குறைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராமில் ரிப்போர்ட் பண்ணுற குறைகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஜென்ரல் கொரிஸ் தான் இங்கே இப்போ கேட்டுருக்குறாங்க. ஸோ குறைகள் இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கான மீனிங் வந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து மெம்பருடைய குறைகள் வந்து அவங்க அலுவலகத்தில் வந்து பிஆர்ஓ வழியாவோ வேற இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் வழியாவோ தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த குறைகள் எதுவும் தீர்க்கப்படலை அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக பீங் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் எங்கிட்டயே டைரெக்டாக கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி குறைகள் எதுவும் இல்லைங்கிற போது இந்த ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராமுக்கான தேவைகள் இல்லைன்னு தான் ஆகுது. அவேர்னஸ் ப்ரோக்ராமாங்கிறது வந்து வேற வடிவத்தில் வரும். இப்போ யூடியூப் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் பேஜ் கூட, யூடியூப் சேனல் கூட இருக்கு. இந்த ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராமோட வீடியோஸ் அங்கே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து சின்ன சின்ன எம்ப்ளாயர்ஸ் மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வச்சு அதுக்கான ஆன்சர்ஸை யூடியூப் வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி அங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ குறைகள் வர்றது வந்து நின்றுச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். காயத்ரி ஆனந்த் கேட்டிருக்காங்க, சார், we have submitted a death claim on 30/11/2020 UAN number, claim from death claim வந்து ஃபார்ம் 20, EDLI claim is not settled ன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் EDLI எக்ஸம்டடா அன்எக்ஸம்டடான்னு பாருங்கள். அதாவது அக்கௌண்ட் நவம்பர் 21ல் அந்த பர்டிகுலர் மெம்பர் இறந்த மந்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் 21ல் நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த மெம்பருக்கு EDLIயில் பெனிஃபிட் வந்து EPF ஆர்கனைசேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அடுத்தது டெத் கிளைம் 30/11/2020 நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்கிறீங்க. இந்த ஸ்டேட்டஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். So with this, we are concluding this program. Thank you once again for this active participation.
And please visit the video section as well as visit the EPFO RO Tambaram Facebook page for knowing the different guides posted there for different useful questions or queries. Thank you.